முக்கிய செய்திகள். மூன்றாவது அலையை தவிர்க்க முடியாது என மத்திய அரசு எச்சரிக்கை. கொரோனா பாதிப்பை குறைக்க கட்டுப்பாடுகள், தடுப்பூசி அவசியம். வெளிநாட்டு உதவிகளால் பயனடைவது யார் என்று ராகுல் கேள்வி. தொற்றை கட்டுப்படுத்துவதில் மத்திய அரசுக்கு தோல்வி என விமர்சனம். கொரோனாவை கட்டுப்படுத்த கட்டளை மையங்கள் அமைக்க அறிவுறுத்தல். பதவியேற்றதும் மாவட்ட ஆட்சியர்களுடன் ஸ்டாலின் ஆலோசனை. உயிர் காக்கும் மருந்தல்ல என்று விளக்கினாலும் பயனில்லை. ரெம்டெசிவிர் வாங்க அலைமோதும் மக்கள் கூட்டம். வணக்கம். இந்தியாவில் கொரோனா மூன்றாவது அலை தவிர்க்க முடியாதது என்று மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் தெரிவித்துள்ளார். பேரிழப்பை ஏற்படுத்தி வரும் கொரோனா இரண்டாவது பேரலையால் நேற்று ஒரே நாளில் புதிய உச்சமாக 4,12,373 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3,979 பேர் உயிரிழந்துள்ளனர். மகாராஷ்டிராவில் 57,640 பேரும், கர்நாடகாவில் 50,112 பேரும், கேரளாவில் 41,953 பேரும் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 920 பேர் நேற்று உயிரிழந்துள்ளனர். 357 உயிரிழப்புகளுடன் உத்தரப்பிரதேசம் இரண்டாவது இடத்திலும், 346 பேரை பலி கொடுத்துள்ள கர்நாடகா மூன்றாவது இடத்திலும் உள்ளன. 3,30,525 பேர் கொரோனாவில் இருந்து மீண்டுள்ளனர். இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் திரு விஜய் ராகவன், முதல் அலையின் பாதிப்பு படிப்படியாக குறைய காரணம் மக்களிடம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்ததே என்றார். இரண்டாவது அலை வேகமாக பரவி வருவதாக கூறிய அவர், முகக்கவசம் அணிவது, தனி மனித இடைவெளி, தடுப்பூசி போடுவதன் மூலம் பாதிப்பை குறைக்க முடியும் என்று தெரிவித்தார். இரண்டாவது அலை குறைய தொடங்கியவுடன் மூன்றாவது அலை பரவுவது தவிர்க்க முடியாதது என்று திரு விஜய் ராகவன் எச்சரித்தார். Phase 3 is inevitable given the high levels of circulating virus, but it's not clear on what time scale this phase 3 will occur. Hopefully incrementally, but we should prepare for new waves. Previous infections and vaccines will cause adaptive pressure on the virus for new kinds of changes which try to escape it. And therefore we should be prepared by scientifically to take care of that. கடந்த 2 வாரங்களாக சென்னை, பெங்களூரு, கோழிக்கோடு, எர்ணாகுளம், திருச்சூர், மலப்புரம், குருகிராம், பாட்னா ஆகிய நகரங்களில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். விலங்குகளில் இருந்து மனிதர்களுக்கு வைரஸ் பரவுவதாக வெளியான தகவலை மறுத்த நிதி ஆயோக் உறுப்பினர் திரு வி கே பால், இதுவரை மனிதர்களிடம் இருந்து மனிதர்களுக்கு பரவியதற்கான சான்றுகள் மட்டுமே உள்ளதாக கூறினார். 2 வாரங்களுக்காவது கடுமையான ஊரடங்கை அமல்படுத்துவதன் மூலம் கொரோனா சங்கிலியை உடைக்க முடியும் என்று எய்ம்ஸ் இயக்குனர் டாக்டர் ரந்தீப் குலேரியா தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் இருந்து பெற்ற உதவிகள் தொடர்பாக மத்திய அரசிடம் ஏன் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவில் கொரோனா இரண்டாவது அலை வேகமாக பரவி வரும் நிலையில் மருத்துவமனைகளில் மருந்துகள், வெண்டிலேட்டர்கள், ஆக்சிஜன் இல்லாமல் நோயாளிகள் இறக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து இந்தியாவுக்கு உதவும் வகையில் அமெரிக்கா, இங்கிலாந்து, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் மருந்துகள், வெண்டிலேட்டர்கள், திரவ ஆக்சிஜன் உள்ளிட்டவற்றை அனுப்பியுள்ளன. பஹ்ரைனிலிருந்து கப்பல் மூலம் மருந்துகள், திரவ ஆக்சிஜன் சிலிண்டர்கள் உள்ளிட்டவை நேற்று மங்களூர் வந்தடைந்தன. இதேபோல ஆஸ்திரேலியாவில் இருந்து உதவிப் பொருட்கள் விமானம் மூலம் டெல்லிக்கு வந்தன. இந்நிலையில் இதுவரை எந்தெந்த நாடுகளில் இருந்து எவ்வளவு நிவாரணப் பொருட்கள் இந்தியாவுக்கு வந்துள்ளன, அவை எங்கு உள்ளன, அதன் மூலம் பயனடைந்தவர்கள் யார் என்று ட்விட்டரில் அடுக்கடுக்காக திரு ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். வெளிநாடுகளில் இருந்து பெறப்பட்ட நிவாரணப் பொருட்கள் மாநிலங்களுக்கு எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்படுகின்றன, ஏன் இதில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று அவர் வினவியுள்ளார். கொரோனாவை கையாளுவதில், தடுப்பூசி போடுவதில் மற்றும் வேலைவாய்ப்பு வழங்குவதில் திரு மோடி அரசு முழுமையாக தோல்வியடைந்து விட்டதாக மற்றொரு ட்வீட்டில் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 75 லட்சம் பேர் வேலை இழந்துள்ளதாக வெளியாகியுள்ள புள்ளி விவரங்களை குறிப்பிட்டு மத்திய அரசு மீது அவர் புகார் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 1764 ஆக்சிஜன் செறிவூட்டிகள், 1760 ஆக்சிஜன் சிலிண்டர்கள், 7 ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்கள், 450 வெண்டிலேட்டர்கள், 1,35,000 ரெம்டெசிவிர் மருந்துகள் இங்கிலாந்து, அயர்லாந்து, ரஷ்யா, அமெரிக்கா, தைவான், குவைத், பிரான்ஸ், தாய்லாந்து, ஜெர்மனி, பெல்ஜியம், இத்தாலி ஆகிய நாடுகளில் இருந்து பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சராக நாளை பதவியேற்கும் திரு மு க ஸ்டாலின் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். சட்டப்பேரவை தேர்தலில் அறுதி பெரும்பான்மை இடங்களை பிடித்து வெற்றி பெற்ற திமுகவின் சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு ஸ்டாலின் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் திரு பன்வாரிலாலை நேற்று காலை சந்தித்த அவர் சட்டமன்ற கட்சித் தலைவராக தம்மை தேர்வு செய்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தையும் ஆட்சி அமைக்க உரிமை கோரும் கடிதத்தையும் அளித்தார்.
பின்னர் ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள திரு ஸ்டாலின் இல்லத்திற்கு வந்த ஆளுநரின் தனிச் செயலாளர் திரு ஆனந்தராவ் பட்டேல் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கும் கடிதத்தை அளித்தார். இதைத் தொடர்ந்து தமிழக தலைமைச் செயலாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் வெளியிட்ட அறிக்கையில் நாளை காலை 9 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் திரு ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு தலைமைச் செயலகம் செல்லும் திரு ஸ்டாலின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தும் விதமாக மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். மேலும் கொரோனா தடுப்பு பணிகளுக்கான மாவட்ட வாரியாக நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகளும் காணொலி காட்சி மூலம் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். இதனிடையே இன்று முதல் அமலுக்கு வரும் புதிய கட்டுப்பாடுகளை தீவிரமாக கண்காணிக்க 10 IPS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு திரு ஜெயராம் சாரங்கன் நியமிக்கப்பட்டுள்ளார். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு திருமதி வனிதாவும், விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு திரு பாண்டியனும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் மாவட்டங்களுக்கு திரு தினகரனும், திருப்பூர், கோவை, ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களுக்கு திரு சஞ்சய்குமாரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, கரூர் மாவட்டங்கள் திரு அமரேஷ் புஜாரிக்கும், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்கள் திரு லோகநாதனுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் ஒரே நாளில் 23,000க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதியான நிலையில் ஒரு வாரத்தில் ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்தி தொடங்க உள்ளது. பொது சுகாதாரத்துறை வெளியிட்ட செய்தி அறிக்கையில் வெளிநாட்டிலிருந்து வந்த 2 பேர், வெளிமாநிலங்களிலிருந்து வந்த 22 பேர் உள்பட 23,310 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கொரோனா பாதிப்பு 12,72,602 அதிகரித்துள்ளது. 167 பேர் உயிரிழந்ததை அடுத்து கொரோனா பலி 14,779 அதிகரித்துள்ளது. 20,062 பேர் ஒரே நாளில் குணமடைந்ததை அடுத்து நோயிலிருந்து 11,29,512 பேர் மீண்டுள்ளனர். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சென்னை ICF மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பார்வை குறைபாடுடைய பாடகர் கோமகன் இன்று காலமானார். இவர் 2004ஆம் ஆண்டு சேரன் இயக்கத்தில் வந்து ஆட்டோகிராஃப் படத்தில் இடம்பெற்ற ஒவ்வொரு பூக்களுமே பாடலின் மூலம் பிரபலமானவர். இந்நிலையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழகத்தில் புதிய கட்டுப்பாடுகள் இன்று அமல்படுத்தப்படுகின்றன. அத்தியாவசிய தேவைகளான மளிகை, காய்கறி விற்கும் கடைகள் நண்பகல் 12 மணி வரையே திறந்திருக்கும் என்றும் இதர கடைகள் செயல்பட அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகள் காலை 8 மணி முதல் 12 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. புதிய கட்டுப்பாடுகள் குறித்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் நகராட்சி சார்பில் இதுகுறித்து தண்டோரா மூலம் அறிவிக்கப்பட்டது. ஊரடங்கு காலத்தில் பால், மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகள் தொடர்ந்து இயங்கலாம். காய்கறி கடைகள், மளிகை கடைகள், டீ கடைகள் மதியம் 12 வரை இயங்கலாம். மீன் கடைகள் மற்றும் இறைச்சி கடைகள் சனி, ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர மற்ற நாட்களில் மதியம் 12 வரை இயங்கலாம். ஆம்பூரில் முகக்கவசம் அணிவதை வலியுறுத்தி யமதர்மன் மற்றும் வேட்டை கருப்பன் வேடமணிந்த நாடக கலைஞர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். எடப்பாடியில் பொதுமக்களுக்கு பாஜகவினர் முகக்கவசம் மற்றும் சுக்கு கசாயம் வழங்கினர். இதனிடையே தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் செந்தில்ராஜ் தலைமையிலான 7 பேர் குழுவினர் மின்சாரம் வழங்குவது குறித்து ஆலையில் ஆய்வு செய்தனர். ஒரு வாரத்தில் அங்கு மருத்துவ தேவைக்கான ஆக்சிஜன் உற்பத்தி துவங்கும் என்று மாவட்ட ஆட்சியர் டாக்டர் செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார். கொரோனாவை சமாளிக்க கட்டளை மையங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்துள்ள திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் மக்களை காக்கும் பணியில் தனியார் மருத்துவமனைகள் தங்களை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் கொரோனா பரவலை தடுக்க புதிய கட்டுப்பாடுகள் இன்று செயல்பாட்டுக்கு வருவதாக தெரிவித்துள்ளார். மருத்துவ அவசர நிலை என்று சொல்லும் அளவுக்கு நோயின் தீவிரம் இருப்பதால் கட்டளை மையத்தை அவசரமாக திறக்க தலைமைச் செயலாளரிடம் கூறியதாக தெரிவித்துள்ளார். ஆக்சிஜன் தேவை, இருப்பு, படுக்கைகளின் தேவை, தடுப்பூசி இருப்பு, தேவை ஆகியவற்றை அனைத்து மாவட்டங்களும் தெரிந்து ஒருங்கிணைந்து செயல்பட இந்த மையம் உதவியாக இருக்கும் என்று திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மாவட்ட மற்றும் மாநில அளவில் இவை செயல்படும் என்றும் போர்க்காலம் போல நமது மருத்துவர்கள் செயல்பட்டு மக்கள் சேவையாற்றுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளைப் போல தனியார் மருத்துவமனைகளிலும் கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெறும் நிலையில் போர்க்காலம் போல தனியார் மருத்துவமனைகளும் அவற்றின் மருத்துவர்கள், செவிலியர்களும் செயல்பட்டு வருவதாக திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் மருத்துவமனைகளில் 50 விழுக்காடு படுக்கைகளை கொரோனா நோயாளிகளுக்கு ஒதுக்க அரசு உத்தரவு போடப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ள அவர் தற்போது மருத்துவ அவசர நிலை காலமாக மாறிவிட்டதால் உயிர் பயத்தோடு இருக்கும் மக்களை காக்கும் பணியில் தனியார் மருத்துவமனைகள் தங்களை முழுமையாக ஒப்படைக்குமாறு வேண்டிக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். 50
50 விழுக்காடுக்கும் அதிகமாக படுக்கைகளை கொரோனா சிகிச்சைக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் படுக்கைகளின் எண்ணிக்கை, ஆக்சிஜன் வசதி குறித்த விவரங்களை தங்கள் இணையதளத்தில் தனியார் மருத்துவமனைகள் வெளியிட வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். ஏழை எளிய மக்களுக்கு கருணை காட்டி அவர்களது உயிரை செலவில்லாமல் மீட்டு தர வேண்டும் என்று கூறியுள்ள அவர், கடினமான காலம் என்றாலும் இது கடக்க முடியாத காலமல்ல என்பதால் நாம் அனைவரும் விழிப்புடன் ஒன்றிணைந்து செயல்பட்டால் நம் உயிரை காப்பாற்றி எதிர்காலத்தை மகிழ்ச்சியுடன் வடிவமைக்க முடியும் என்று கூறியுள்ளார். ஒவ்வொருவர் உயிரும் உன்னதமானது என்பதால் கவனக்குறைவால் அதனை வீசி எறிந்துவிடக் கூடாது என்பதே தமது முதன்மையான குறிக்கோள் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொரோனா சிகிச்சைக்கு பயன்படும் ரெம்டெசிவிர் உயிர்காக்கும் மருந்து இல்லை என்று பொது சுகாதாரத்துறை அறிவித்த போதிலும் அந்த மருந்தை வாங்க சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்து கிடக்கின்றனர். தமிழகத்தில் ரெம்டெசிவிருக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டதை அடுத்து கடந்த 26ஆம் தேதியிலிருந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் நபர் ஒருவருக்கு 6 குப்பிகள் வீதம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கொரோனா சிகிச்சையில் உள்ள அனைவருக்குமே இந்த மருந்து தேவைப்படாது என பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. எனினும் தனியார் மருத்துவர்கள் இதை பரிந்துரைப்பதால் சென்னை மட்டுமின்றி வெளி மாவட்டங்களில் இருந்தும் மருந்துகள் வாங்க வருபவர்கள் அதிகாலை முதலே சாலையோரம் காத்து கிடக்கின்றனர். மாலை 5 மணி வரை கூட்டம் குறையாமல் நீண்ட வரிசையில் கால் கடுக்க காத்து கிடக்கும் அவலம் நீடிக்கிறது. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இன்னைக்கு 3 நாளாக நாங்கள் வெளியில் இந்த மருந்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே ஒரே சென்டர் வச்சு கொடுக்கறதால கூட்டம் அதிகமாகி இங்கே மருந்து வாங்குறதுக்கு இவ்வளோ சிரமமாக இருக்குது. இதே இன்னும் ஒரு 2-3 கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்கன்னா கூட்டமும் கொஞ்சம் குறையும், ஃப்ரீயாக அவங்க வாங்கிட்டு போகலாம். ஒருத்தருக்கு 6 டப்பா கொடுக்கறதுக்கு டேக்கிங் ஆல்மோஸ்ட் அபவுட் 5 minutes. இஸ் டூ ஹை. என்ன இருக்குது சொல்லுங்கள்? எல்லா டாக்குமெண்ட்ஸும் இன்னும் யாருக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணுன்றது தெரியாது. இன்னும் நிறைய பேர் இன்னும் லைனில் நிற்கிறாங்க. இங்கே போயிட்டு வந்தவங்களாம் அந்த நாளை மறந்துட்டாங்க. மறுநாள் தான் அந்த டோக்கனோட வேல்யூ எல்லாம் போயிடுச்சு. ரெம்டெசிவிர் வாங்க காத்து கிடக்கும் மக்கள் கூட்டம் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் அதனை கள்ள சந்தையில் அதிக விலைக்கு விற்கும் அவலமும் அரங்கேறி வருகிறது. இது தொடர்பாக தமிழகம் முழுவதும் 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் விழுப்புரம் அருகே ரெம்டெசிவிர் மருந்தை கள்ள சந்தையில் 19,000 ரூபாய்க்கு விற்க முயன்ற புதுச்சேரியை சேர்ந்த மருத்துவர் விபவதேவர் மற்றும் அவருடன் இருந்த மருந்தாளுநர் முத்துராமன் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள திமுக தலைவர் திரு ஸ்டாலினை திரையுலக பிரபலங்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற திரைப்பட நடிகர் சத்யராஜ் தந்தை பெரியார் உருவப்படத்தை பரிசாக அளித்து வாழ்த்து கூறினார். சரியான தருணத்தில் கிடைச்ச சரியான வெற்றி, மிக மகிழ்ச்சியான வெற்றி. மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சவாலான காலகட்டம், மிகச்சிறப்பாக சமாளிப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த வெற்றியை ஒரு பெரியாருடைய தொண்டனை நான் கொண்டாடுறேன். சினிமா இண்டஸ்ட்ரி கஷ்டத்தை தெரிஞ்ச கலைஞர் சன்னா அவருக்கு ரேசிங் சன் மாதிரி ஸ்டாலின் சார் வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரீம் கேம் ட்ரூ. அடுத்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு அவர் நல்லா ஹெல்ப் பண்ணுவார், ஃபுல் சப்போர்ட் வருவார் சொல்லிட்டு நம்பிக்கிறோம். நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி, நடிகர்கள் விமல், போஸ் வெங்கட் உள்ளிட்ட திரையுலக பிரபலங்கள் திரு ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திரு ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்து அப்பல்லோ மருத்துவமனையின் இயக்குநர் திருமதி பிரீதா ரெட்டி புதிய அரசின் நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூறினார். ஹஜ் சங்க தலைவர் திரு அபுபக்கர், தமிழக சட்டப்பேரவை செயலாளர் திரு சீனிவாசன், ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையின் டீன் திருமதி ஜெயந்தி, IAS அதிகாரிகள் உதயச்சந்திரன், மேகநாத ரெட்டி உள்ளிட்டவர்களும் திரு ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கன்னியாகுமரி மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் வென்ற காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஜய் வசந்த் திரு மு.க. ஸ்டாலினிடம் வாழ்த்து பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மறைந்த மக்களவை உறுப்பினரும் தமது தந்தையுமான வசந்தகுமாரால் முன்மொழியப்பட்ட திட்டங்களை நிறைவேற்ற உள்ளதாக கூறினார். கொரோனா அச்சம் ரொம்ப அதிகரித்து வருகிறது. ஆனால் முதற்கனாக கொரோனாவை தடுப்பதற்கான எல்லா முயற்சிகளும் எடுப்பதற்காக பேசப்படும். இப்போ அதுதான் முதற்கண் முயற்சியாக எடுக்கப்படும். கடல் சீற்றம் அதிகரிக்க நேரம் வரனால கடலில் காணாம போன மீனல் கண்டுபிடிக்க ஹெலிகாப்டர் தளம் வேண்டும் என்று ரொம்ப நாளாக கோரிக்கையாக இருந்தது. அதை இந்த வாட்டி கொண்டு வருவதற்கு முழு முயற்சிகள் எடுக்கப்படும். இதனிடையே சூழலியலை பாதுகாக்க 14 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை திரைப்பட இயக்குநர் வெற்றிமாறன், நடிகர் விஜய் சேதுபதி உள்ளிட்ட 67 பேர் கையெழுத்திட்டு திரு ஸ்டாலினுக்கு அனுப்பியுள்ளனர். 8 வழி சாலை திட்டத்தை கைவிடுவது, காட்டுப்பள்ளி அதானி துறைமுகத்திற்கு தடை, ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கக்கூடாது, கூடங்குளம் அணு உலை போன்ற சூழலியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய இந்த கடிதத்தில் கல்வியாளர் திருமதி வசந்தி தேவி, ஓய்வு பெற்ற நீதிபதி திரு அரிபரந்தாமன், கர்நாடக இசை பாடகர் திரு TM கிருஷ்ணா உள்ளிட்டோரும் கையெழுத்திட்டுள்ளனர்.
தனியார் மருத்துவமனைகளில் ஒரே மாதிரியான கட்டணத்தை நிர்ணயிப்பது குறித்து முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள திரு ஸ்டாலின் பரிசீலிக்க வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் திரு கமல்ஹாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் விடுத்த அறிக்கையில், கொள்ளை நோய் பரவும் காலத்தில் சில தனியார் மருத்துவமனைகள் ஈவிரக்கமின்றி மருத்துவ கட்டணங்களை பல மடங்கு உயர்த்தி இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த நெருக்கடியை பயன்படுத்தி லட்சக்கணக்கில் முன்பணம் செலுத்தினால்தான் அனுமதி, அதில் பாதிக்கு ரசீது கிடையாது, எப்போது சொன்னாலும் புறப்பட்டு விட வேண்டும் என்று அவை அடாவடி செய்வதாக திரு கமல் கூறியுள்ளார். நுரையீரல் தொற்றை அறிய சிடி ஸ்கேன் சோதனைக்கு 1500 ரூபாய் முதல் 8000 ரூபாய் வரையும், RT-PCR சோதனைக்கு 3000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரையும் வசூலிப்பது என கொரோனா சிகிச்சையில் கொள்ளை நடப்பதாக அவர் விமர்சித்துள்ளார். கல்வி, அனுபவம், திறமையை பொறுத்து மருத்துவரின் சேவைக்கான கட்டணமும் வசதியான அறைக்கான கட்டணமும் மாறுபடலாம் என்றாலும் மருந்து, மாத்திரை, ஆக்சிஜன், தடுப்பூசி, ஆம்புலன்ஸ் ஆகியவற்றுக்கு வெவ்வேறு கட்டணங்கள் பன்மடங்காக வசூலிக்கப்படுவதாக திரு கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். கொரோனா சிகிச்சை கட்டணங்களை புதிய அரசு நெறிப்படுத்துவதோடு மருத்துவ நடைமுறைகளும் சேவைகளும் தரப்படுத்தப்பட்டு ஒரே மாதிரியான கட்டணமே தமிழகம் முழுவதும் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என கூறியுள்ள அவர், முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள திரு ஸ்டாலின் இதை உடனடியாக பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்கு வங்க வன்முறையை கண்டித்து நாடு முழுவதும் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அம்மாநிலத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறை சம்பவங்களில் பாஜக தொண்டர்கள் 14 பேர் பலியானதாகவும் அக்கட்சியின் அலுவலகங்கள் சூறையாடப்பட்டதாகவும் புகார் எழுந்தது. இது தொடர்பாக முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸை கண்டித்து திரிபுரா மாநில தலைநகர் அகர்தலா, மேற்கு வங்கத்தின் சிலிகுரி, மகாராஷ்டிர மாநில தலைநகர் மும்பை, கேரள மாநிலம் கோட்டயம் உள்ளிட்ட இடங்களில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் செல்வி மம்தாவின் உருவ பொம்மையை பாஜகவினர் எரிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் திருச்செங்கோட்டில் அண்ணா சிலை அருகே பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மணப்பாறையில் முகக்கவசம் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் செல்வி மம்தா பானர்ஜி பதவி விலக வலியுறுத்தினர். கோவையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் திரு அண்ணாமலை கலந்து கொண்டார். 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வெஸ்ட் பெங்காலிலிருந்து அசாமுக்குள் சென்று தஞ்சம் புகுந்திருக்கின்றார்கள். சட்டமன்ற தேர்தலிலே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியாக அவர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்துவிட்டார்கள் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மிக கடுமையாக போராடிய நம்முடைய தொண்டர்களை வீடு வீடாக சென்று அடித்து தோஷம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வன்முறையை கண்டிப்பது மட்டுமல்ல, இது புதுவிதமான அரசியலை வங்காள பங்களுக்கு நம்முடைய மம்தா பானர்ஜி அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் காமராஜர் சிலை அருகே பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜபாளையம், ராமநாதபுரம், அறந்தாங்கி உள்ளிட்ட பல இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உசிலம்பட்டியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் செல்வி மம்தாவின் புகைப்படத்தை சிலர் எரிக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது. பெரியகுளத்தில் அனைத்து கடைகளையும் நேர கட்டுப்பாட்டுடன் திறக்க அனுமதிக்க கோரி அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கொரோனாவை கட்டுப்படுத்த தமிழக அரசு விதித்துள்ள புதிய கட்டுப்பாடுகள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன. இது தொடர்பாக பெரியகுளம் நகராட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் அத்தியாவசிய பொருள் கடைகள் மட்டும் அனுமதிக்கப்படுவதற்கு வணிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ரம்ஜான் பண்டிகை வரையிலாவது ஜவுளி கடைகளை திறக்க அனுமதிக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அரசு உத்தரவின்படி அனுமதிக்கப்பட்ட கடைகள் மட்டும் நண்பகல் 12 மணி வரை திறக்கப்பட வேண்டும் என உளுந்தூர்பேட்டையில் வியாபாரிகளுடன் காவல்துறையினர் நடத்திய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இதனிடையே வாழ்வாதாரத்தை காக்க தினமும் குறைந்த நேரமாவது கடைகளை திறக்க அனுமதிக்க வேண்டும் என ஜெராக்ஸ் கடை உரிமையாளர்கள் கோரியுள்ளனர். காட்டுமன்னார் கோவிலில் புதிய கட்டுப்பாடுகள் குறித்து பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் பொதுமக்கள், வர்த்தகர்கள் கடைகள் செயல்படும் நேரம் பற்றி அறிந்து கொள்ள வீதி வீதியாக ஒலிபெருக்கி மூலம் அறிவிக்கப்பட்டது. அரசு மருத்துவமனைகள் முன்பு பல மணி நேரம் காத்து கிடக்கும் நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் வழங்கும் ஊர்தி சேவை திட்டம் சென்னையில் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியும் ஜெயின் சர்வதேச வர்த்தக அமைப்பும் இணைந்து இந்த ஆக்சிஜன் ஊர்தி சேவையை முதற்கட்டமாக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை வளாகத்தில் செயல்படுத்தியுள்ளன.
கொரோனா இரண்டாவது அலையின் தீவிரம் காரணமாக ஆம்புலன்ஸ்களில் மருத்துவமனைகள் முன்பு நோயாளிகள் பல மணி நேரம் காத்து கிடக்க நேரிடுகிறது. இதனால் இதர நோயாளிகளை கொண்டுவர ஆம்புலன்ஸ்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை முன்பு ஜெயின் சர்வதேச வர்த்தக அமைப்பு சார்பில் ஆக்சிஜன் வாகனம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒரே நேரத்தில் 6 நோயாளிகள் ஆக்சிஜன் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஜெயின் அமைப்பினர் தெரிவித்தனர். கான்சென்ட்ரேட்டர் வச்சு 5 லிட்டர் 10 லிட்டர் கான்சென்ட்ரேட்டர் வச்சு பேஷண்ட் யாரோட ஆக்சிஜன் லெவல் SpO2 லெவல் வந்து 80லேருந்து 92 வரைக்கும் இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த பஸ்ஸில் உட்கார வச்சு நாங்கள் ஆக்சிஜன் கொடுக்கலாம். இதில் கண்டிப்பாக வந்து இப்போத்துக்கு 4 பஸ் இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் வெளியே பார்க் பண்ண போகிறோம். இந்த ஹாஸ்பிட்டல் வெளியே ஒன்று, கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், KMC, இந்த 4 ஹாஸ்பிட்டல் வெளியே ஒரு பஸ்ஸை இப்போ நாங்கள் நிறுத்த போகிறோம். ஆக்சிஜன் வசதியை பெற 9434343430 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சென்னையை தொடர்ந்து ஆக்சிஜன் அளிக்கும் ஊர்தி சேவை திட்டம் மாநிலத்தின் மற்ற பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று ஜெயின் சர்வதேச வர்த்தக அமைப்பு தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக 4 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நிலையில் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் கோடை மழை குளுமையை ஏற்படுத்தி வருகிறது. சென்னையில் இன்று காலை சில பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அப்பகுதியில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மானாமதுரை, திருப்புவனம் பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சுற்றுவட்டாரத்தில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பலத்த காற்றுடன் 1 மணி நேரம் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. இதனிடையே கேரளா மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக ஈரோடு, தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் நாளை இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். கொரோனா 3வது அலை தவிர்க்க முடியாதது என்று மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் தெரிவித்துள்ளார். கொரோனாவை சமாளிக்க வெளிநாடுகளில் இருந்து பெற்ற உதவிகள் தொடர்பாக மத்திய அரசிடம் ஏன் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். முதலமைச்சராக நாளை பதவியேற்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.